நாங்கள் பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, பருப்பு பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, மாங்காய் ஊறுகாய், ஹேர் ஆயில் அதாவது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், 11 பொருட்கள் சேர்த்து இதெல்லாம் காய்ச்சி நாங்கள் எண்ணெய் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பொருளெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. இதில் கலந்துக்காதவங்க இந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கலந்துட்டு வின் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். செகண்டு 15 அக்டோபர் வரைக்கும் நம்மளோட கிவ் அவே நடக்கும். ஸோ அது வரைக்கும் வர வீடியோக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட், நம்ம போடுற வீடியோலேருந்து 2 கேள்வி கேட்போம். அதுக்கான பதிலை நீங்கள் வந்து மெயில் இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணணும். இந்த 3 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் வின் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நிறைய விதமான நான் இட்லி செஞ்சு காட்டியிருக்கிறேன். நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா, நான் செஞ்சம்மா, எங்கள் வீட்டில் எல்லாரும் பாராட்டினாங்கம்மா அப்படின்னு சொல்லி இன்னமும் கூட இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் இந்த இட்லியை நான் செஞ்சு பார்த்தோமா, எங்கள் வீட்டில் எல்லாரும் பாராட்டினாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுமா, அவ்வளோ பேர் பாராட்டும் பொழுது நம்ம வீட்டில் நிறைய பேர் நம்ம இட்லி மாவை செஞ்சு அவங்க வந்து கடையே வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நம்ம இட்லியை பார்த்துட்டு மாவு அதே மாதிரி அரைச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆட்டி விற்கிறோமான்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளை கேட்கும் பொழுது. 2வது வந்து நிறைய பேர் நம்ம வீட்லேயே என்னை வந்து நம்மளை பாராட்டும் பொழுது, நீ செஞ்சது நல்லா இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பாராட்டும் போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தர் போட்டிருந்தாங்க, அப்படியே எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னலாம் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா, இதெல்லாம் உங்களால் தாம்மா அப்படின்னு இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது. இன்றைக்கி வந்து அதே மாதிரி நான் நிறைய வகை இட்லி போட்டிருக்கிறேன். இன்றைக்கி வந்து கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இட்லி போடுறாங்க. பார்த்தீங்களா, பார்த்தா அந்த இட்லியை பார்த்தா அப்படி இலை மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அது வந்து வித்தியாசமாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு கெமிக்கல் எதுவுமே சேர்க்கறது இல்லை, எந்த ஒரு இதுவும் சேர்க்காம இயற்கையாக தான் ஆட்டுவாங்க. நான் அதை வந்து இயற்கையாகவே ஆட்டி அது எப்படி அந்த மாதிரி அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. கடை நம்ம வந்து நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய கல்யாணத்துக்குலாம் போனால் கல்யாணத்தில் வச்சுருப்பாங்க, ஒரு இட்லி 2 இட்லி வச்சுருப்பாங்க, அப்படி தொட்டு அப்படி பூ மாதிரி இருக்கும். இது எப்படா இவங்களுக்கு மட்டும் இப்படி வருது அப்படின்னு நீங்களாம் நினச்சிருப்பீங்க. அதை வந்து நம்மளே வீட்டில் எப்படி செய்கிறது எளிதாக அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் வரலாட்டி ஒரு நாளைக்கு வந்துடும். அதாவது எதையுமே யாருக்குமே ஒரே நாளையில் வந்துடவே வந்துடாது. அதை ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வரலன்னு விட்டுறக்கூடாது. மறுநாள் என்ன தவறு, இதை மறுநாள் அந்த வீடியோவை பார்க்கணும். மறுநாள் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துடும். யாரை நானாக இருந்தாலுமே ஒரு தடவைக்கு 2 தடவை செஞ்சு பார்த்துட்டு அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்து வைங்க. இப்போ நம்ம வந்து கல்யாண வீட்டில் சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறாங்க, இது எப்படா செய்யறதுன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு இன்னைக்கு அதை நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதை வந்து பொடி இட்லி, அப்புறம் வந்து அந்த தட்டு இட்லி மாதிரி ஊற்றிட்டு அதையே வந்து பொடி இட்லி வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு அதான் செய்ய போகிறோம். வாங்க, அது எப்படியெல்லாம் ஆட்டி எப்படி செஞ்சால் அந்த நல்லா சாப்பிட்டா நல்லா பூ மாதிரி வெளியேறு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கல்யாண வீட்டிலலாம் கொடுக்குறாங்க, இல்லை இட்லி தருவாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வெளியேன்னு இருக்கும். அந்த இட்லிக்கு பாருங்கள், நான் இட்லி அரிசி தான் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக இருக்கிற அரிசி எடுத்து ஊற வச்சுக்கணும். நான் வந்து 1 கிலோ எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு, இந்த அரிசி வந்து காலையிலே ஊற வச்சுட்டேன். ஊறுறதே காலையில் ஊற வச்சு சாயந்தரம் அரைக்கணும். அப்போ அந்த அரிசியிலே பாதி புளிப்பு ஏறிடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வெறும் அரிசியை மட்டும் அரைச்சி வச்சு காலையில் தான் உளுந்து அரைச்சி வைக்க போகிறோம். அப்போ இப்போ அரைச்சி வச்சதுக்கப்புறம் பாதி புளிப்பு ஏறும். அதுக்கு இப்போ நம்ம வந்து அரிசி நான் வந்து ஊற வச்சு ஒரு 10 மணி நேரமே ஆச்சு. நான் காலையில் ஊற வச்சேன், இவ்வளவு நேரம் ஆச்சு ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து கழுவி கொண்டாந்துட்டு இப்போ போட்டுக்கலாம். இந்த 1 கிலோவுக்கு ஒரு 8 கொட்டமுத்து போடுறேன். வேறு எதுவுமே வேண்டாம். வெந்தயம்லாம் நான் போடுவேன், இன்றைக்கி வெந்தயமெல்லாம் போடலை. இதை மட்டுமே போட்டு ஆட்டி கலக்கி வச்சிடணும். இந்த தண்ணியோடவே ஊற்றி அரைச்சிக்கணும். அப்போ தான் நல்லா புளிப்பு வரும். ஏன்னா இதுக்கு வந்து உளுந்து கம்மியாக தான் போடணும். ஏன்னா 4க்கு 1 போடுறதில்ல. இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க, மைதா மாதிரி அரைக்கணும். மெயினாக இதுக்கு காரணமே இந்த இட்லிக்கு நல்லா நைஸாக பாருங்கள், இவ்வளோ நைஸாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அரைஞ்சிருச்சு, நம்ம அள்ளிக்கலாம்.
அரைச்சி அள்ளியாச்சு. இதை வந்து இப்படியே வைக்காமல் நம்ம கிரைண்டரை கழுவின தண்ணியை ஊற்றி கலக்கி வச்சிடணும். அப்போ தான் அது புளிக்கும். அப்படியே வச்சிட்டிங்கன்னா புளிக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஓரளவு தண்ணியாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளவுதான். அது இருக்கட்டும், காலையில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டே மாவு ஆட்டி வச்சுருந்தோம். இப்போ தான் உளுந்து ஊற வைக்க போகிறேன். 1 கிலோவுக்கு 70 கிராம் உளுந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நைட்டே ஆட்டி புளிக்க வச்சுட்டோம். இதை வந்து இது வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஊறணும். 3/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை ஆட்டி நம்ம உடனே ஊற்றிக்கலாம் இட்லி. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ அதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஈரோடு சைடெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் இட்லி செஞ்சு கொடுக்குறாங்க. சாஃப்டாக இருக்கும். வேறு எந்த ஒரு இதுவும் போட வேண்டியதில்லை. நம்ம வந்து அந்த கொட்டைமுத்து மட்டும், அந்த கொட்டைமுத்து வந்து கெடுதலே இல்லை. அது வந்து விளக்கெண்ணெய் தான். நம்ம விளக்கெண்ணெய் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் விளக்கெண்ணெய் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிற பொருள் தான். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஊற வச்சுருவோம். இது 3/4 மணி நேரம் ஊறட்டும், இருக்கட்டும். அதுக்குள்ளார பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் வறுத்துக்கலாம். 1/2 கப்பு வெள்ளை எள்ளு எடுத்து இது வந்து நல்ல மணம் வர வறுக்கணும். இது வந்து நல்லா பொரிய வறுக்கணும், செவக்கணும். கல்யாண வீட்டிலலாம் நல்லா இந்த மாதிரி பொடி தான் அரைச்சிக்குவாங்க. அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக மணமாக ருசியாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதில் வந்து நிறைய ஐட்டம் சேர்க்காம சிம்பிளாக சேர்க்கணும். அந்த சிம்பிளாக சேர்க்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இட்லி பொடிக்கு நிறைய ஐட்டம் போட்டு வறுக்கலாம். சிம்பிளாக இந்த மாதிரி வறுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை தூக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே கப்பில் நம்ம எவ்வளவு எள்ளு எடுத்தோமோ அதே அளவில் நான் எல்லாமே எடுத்துருக்கிறேன். கடலைப்பருப்பு அதே அளவில் தான் நான் எடுத்துருக்கிறேன், 1/2 கப்பு. இதுவும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். உளுந்து 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து மாற்றிக்கலாம். இதில் காஷ்மீரி மிளகா கலருக்காக ஒரு 5 மிளகா போட்டிருக்கிறேன். ஒரு 8 மிளகா சாதாரண மிளகா போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காஷ்மீர் மிளகாவில் காரம் இருக்காது. சாதா மிளகா மட்டும்தான் காரம் இருக்கும். இது கலருக்காகத்தான் போட்டிருக்கிறேன். ஆனால் பார்க்குறக்கு உங்களுக்கு என்னோட இவ்வளோ மிளகா போட்டுருக்குறாங்களேன்னு நினைப்பீங்க. அதுக்காகத்தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கலர் வேணும்னா காஷ்மீர் மிளகா சேர்த்துக்கோங்க. கலர் வேண்டாம்னா சாதா மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. இதையும் இப்போ லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா நல்லா மொறுன்னு வந்துடும். இப்போ நம்ம வறுத்து வச்சதால கொஞ்சம் ஆற ஊற்றி அரைக்கணும். நல்லா இந்த மாதிரி ஆறட்டும். இதில் வந்து கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்க்கணும். அப்புறம் இதில் தேவையான அளவு கல் உப்பு. இவ்வளவுதான் இந்த பொடிக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை ஆறட்டும். வறுத்து வச்சா இதுதான். வறுத்து வச்சதே இப்போ நம்ம பொடியை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். இப்போ நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா இந்த மாதிரி குறப்பாக இருக்கணும். ஓரளவு குறப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஜாடியில் போட்டு, கண்ணாடி ஜாடி ஏதோ ஒன்று அதை போட்டு நம்ம மூடி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வாசமாக மணமாக இருக்கும். அந்த வாசம் போயிடாமல் நல்லா கப்புன்னு மூடி வச்சுக்கணும். உளுந்து ஊற வச்சு 3/4 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள், நல்லா அந்த மாதிரி ஊறிடிக்குது. இப்போ இதை கழுவிட்டு கிரைண்டரில் போட்டு தான் ஆட்ட போகிறேன். கம்மியாக இருந்தாலுமே கிரைண்டரில் போட்டு ஆட்டினீங்கன்னா நல்லா மாவு உபரி காணும். அதனால் கிரைண்டர்லேயே போட்டு நான் ஆட்டிக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கணும்னா ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் அரைக்கிறோம். அதனால் சீக்கிரம் சூடு ஏறும், சீக்கிரம் அரைப்படாது. அதனால் ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிங்கன்னா சூடு ஏறாது, நல்லா அரைப்பட்டுரும். இப்போ நம்ம உளுந்து அரைச்சி அள்ளியாச்சு. இது உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். நான் எப்போவுமே உளுந்தெல்லாம் ஆட்டி மாவு கரைக்கையிலே உப்பு போட்டு கலக்கி வச்சுருவேன். நான் இந்த இட்லிக்கு இப்போ தான் கலக்கிறேன். ஏன்னா இது இப்போ தான் உளுந்து அரைச்சி அள்ளி இருக்கிறோம். இப்போ கலக்கி வச்சுட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு இட்லி ஊற்றிக்க வேண்டியதான். அதனால் நான் இப்போ தான் போட்டு கலக்கிறேன். இப்போ அதை வந்து நல்லா கலக்கி வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கிறணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருந்துடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நார்மலாக இருக்கணும். அதாவது நம்ம எப்போவுமே சாதாரணமாக மாவாட்டி வைக்கும் பொழுது ஓரளவு கெட்டியாக வைப்போம். அந்த அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. இப்படி இருக்கணும். இப்போ இதை வந்து நல்லா அடித்து கலக்கணும். அதாவது உளுந்து அந்த அரிசியெல்லாம் சேர்ந்து நல்லா அடித்து கலக்கினா தான் நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் இப்போ நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். ஏன்னா இதே மாதிரி தான் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கல்யாணம் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுக்குறாங்க ஈரோட்டிலலாம். ஃபஸ்ட் நாளே மாவு வெறும் அரிசி மாவை ஆட்டி வச்சுக்குவாங்க. மறுநாள் உளுந்த ஊற போட்டு ஆட்டி கலக்கி உடனே இட்லி ஊற்றிடுவாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் பழைய மாவு சேர்த்துக்குவாங்க. அவங்க எப்போவுமே வந்து மாவு ஸ்டாக் இருக்கும். அப்போ பழைய மாவு சேர்த்துக்கிட்டால் உடனே ஊற்றிக்கலாம். பழைய மாவு இல்லைங்கிறதுனால இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விடுறோம். இப்போ இது இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இருக்கட்டும்.
உளுந்தாட்டி கலக்கி வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். இது வந்து பொங்கியெல்லாம் வந்து நிற்காது, ஏன்னா நம்ம உடனே வந்து கலக்கிட்டு ஊற்றுறோம். நேற்றுலேருந்தே மாவு புளிச்சிருக்கு நம்ம ஆட்டி வச்சு, அதனால் வந்து பொங்கி மேலே வந்து நிற்காது. நம்ம அப்படியே வந்து நைட்டே இந்த உளுந்தெல்லாம் போட்டு நீங்கள் அப்படி கலக்கி வைக்கிறனால வச்சுக்கலாம். அதாவது 1 கிலோ இட்லி அரிசிக்கு 70 கிராம் உளுந்து போட்டு நீங்கள் அப்போவே கூட நீங்கள் இந்த மாதிரி இப்போ நான் ஆட்டின மாதிரி அரிசி ஆட்டின மாதிரி உளுந்தையை கலக்கி வச்சு கடையிலோட சுட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அது ஒரு மெத்தேடு, இது ஒரு மெத்தேடு. நிறைய பேர் வந்து நைட்டு ஆட்டி வச்சுருவாங்க மாவை, காலையில் உளுந்தாட்டி பழைய மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலக்கி இட்லி ஊற்றிக்குவாங்க, நல்லாயிருக்கும். இந்த பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு விற்கிறவங்க கடை கொண்டு போய் கொடுப்பாங்க, அவங்களாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. உடனே வந்து ஆட்டி வச்சுக்கிறோம், அரிசி மாவு வேணுங்கிற அளவு ஆட்டி வச்சுக்குவாங்க, வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் உளுந்து ஊற போட்டு ஆட்டி கலக்கி இட்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லாமல் வியாபாரத்துக்கு கொடுக்குறவங்க. அது மாதிரி நான் இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ தண்ணி காஞ்சிட்டு இருக்குது. நம்ம வந்து தட்டு இட்லி தான் இன்றைக்கி நான் ஊற்ற போகிறேன். தட்டு இட்லிக்கு இந்த மாதிரி கிண்ணம் ஒரே மாதிரி கிண்ணம் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் அகலமானது. இதுதான் தட்டு இட்லிங்கிறது, இதுதான் கணக்கு. என்கிட்ட ஒன்று தான் இருக்குது இந்த மூடி, அதனால் இப்போ இதில் ஒன்றுனா ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெயை தடவிட்டு மாவை லைட்டாக ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். ஒரு 2 கரண்டி ஊற்றுறேன் நான். ஆனால் தட்டு இட்லிங்கிறது லேசாக தான் இருக்கும், லேசாக தான் ஊற்றணும். இந்த மாதிரி ஒரே மாதிரி ஊற்றி வைக்கணும். இப்போ இங்கே தண்ணி காஞ்சிட்டு இருக்குது. இட்லி தட்டை இந்த மாதிரி நான் வந்து கமுத்து வச்சுருக்கிறேன். இதே இட்லி குழியில் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். நான் வந்து தட்டு இட்லி ஊற்றி காட்டுறேன். இந்த ஓட்டை இல்லாமல் இருந்துன்னு வைங்களேன், அதில் வந்து லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். இது வேகட்டும். இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள், வெந்த உடனே எப்படி நல்லா உப்பி வந்து நிற்கிது பாருங்கள். நம்ம வந்து கம்மியாக தான் ஊற்றணும், 1.5 கரண்டி ஊற்றினேன், நல்லா உப்பி வந்து நிற்கிது. இதை எடுத்துக்குவோம். சூடு ஆற விட்டு எடுக்கணும். நான் சூட்டோட எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா சூடு ஆற விட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குது பாருங்கள். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. இதான் தட்டு இட்லிங்கிறது. இங்கே பாருங்க, இப்போ பந்து மாதிரி நிற்குதுங்க பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. இப்போ அதே மாதிரியே ஒரு சின்ன தட்டிலே நான் ஊற்றினேன் பாருங்கள், செமையாக இருக்கு பாருங்க. பாருங்க இட்லி நல்லா எவ்வளோ சாஃப்டாக விளவிளேன்னு எப்படி இருக்கு பாருங்களேன். அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, ரொம்ப சாஃப்டாக நல்லா மெத்துன்னு அவ்வளோ நைஸாக இருக்குது. இப்போ நம்ம தட்டு இட்லி ஊற்றி வச்சுருக்குறோம், நல்லா இருக்கு பாருங்க. இதுவும் நல்லா இருக்கு. இங்கே இதையும் நான் 2 தட்டு ஊற்றி வச்சுருக்கிறேன், செமையாக இருக்குது. இப்படியே எவ்வளோ ஆடுது பாருங்க, செம. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதில் பொடி இட்லிக்கு இப்போ நம்ம அரைச்ச பொடி, இந்த பொடி செமையாக இருக்கும். கல்யாண வீட்டுக்குன்னா இது மாதிரி தான் சிம்பிளாக அரைப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைனா நெய் விட்டுக்கலாம், இல்லைனா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி விட்டு நிறைய விட்டுக்கணும். நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்குறேன். ஆனால் நல்லெண்ணெய் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் காரில் அடித்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்களாம். தேங்காய் எண்ணெய் நெய் எது வேணாலும் விட்டிங்கன்னா, இது 2ல் எது வேணாலும் விட்டுக்கலாம். விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? இப்போ இதை தடவிக்கலாம். எறும்பு வந்துடும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த இட்லி எடுத்து நல்லா தடவி மாதிரி நல்லா இந்த மாதிரி பூசி வச்சுருவாங்க. நல்லா அப்படி முக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, அதே மாதிரியே இன்னும் இருக்கிற இட்லியும் தடவி வச்சிடலாம். இப்போ பாருங்க, பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லலாம், கல்யாண ஃபங்க்ஷன்லலாம் செஞ்சு கொடுக்குற தட்டு இட்லி அதே மாதிரி நம்ம செஞ்சுருக்குறோம். ரொம்ப நல்லா வந்திருக்குது, செமையாக இருக்குது. இது வந்து நாள் அரிசி மட்டும் ஆட்டி வச்சு மறுநாள் உளுந்த மட்டும் ஆட்டுறது, நல்லா இருக்கும் இந்த இட்லி. அதே மாதிரி இந்த பொடி அவங்க இந்த மாதிரி தான் அரைச்சி கொடுப்பாங்க. அந்த பொடிக்கும் அந்த இட்லிக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்து சாப்பிட்டேன், அதே மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த மாவு எப்படி நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோங்கம்மா, இருந்தாலும் நீங்கள் யூடியூப் வச்சுருக்கனால நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இது வந்து ரகசியமாக எல்லோரும் அப்படியே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஆள் மறைமுகமாக வந்து எனக்கு சொன்னாங்க. மாவை வந்து ஃபஸ்ட் நாள் காலையில் ஊற வச்சிடணும் அரிசியை. அப்புறம் அந்த புளிப்பு ஏறினதுக்கப்புறம் அரிசியை ஆட்டணும். அரிசியை ஆட்டி வச்சுட்டு மறுநாள் உளுந்து ஆட்டி பழைய மாவு இருந்ததுன்னா கலக்கி உடனே ஊற்றுங்க. அப்படி பழைய மாவு இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுருந்துட்டு ஊற்றி பாருங்கம்மா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன்.
ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. அந்த பொடிக்கு அந்த இட்லிக்கு அப்படி இருக்குது. அந்த இட்லிக்குள்ள தேங்காய் எண்ணெய் ஊற்றி நினச்சி சாப்பிட்டு பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் அப்புறம் சொல்லுவீங்க எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத. பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தொட்டான உதிர்ந்து வருது பாருங்கள். சூப்பரான இட்லி, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படியே சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். செம. நம்ம இப்போ தான் வச்சா இது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா ஊறிடும். உள்ளே இருந்து அந்த பொடியோட இறங்கி அவ்வளோ நல்லா இருக்குங்க. செமையாக இருக்கு. தியா சாப்பிட்டு பாரு. பார்க்க சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக பேன் கேக் மாதிரி. சவுத் ஸ்டைல் பேன் கேக். இதை நிப்பிச்சு சாப்பிட்டு பாரு. ஆமாம், செமையாக இருக்கு. சூப்பராக இருக்கும். பொடி எப்படி இருக்கு? நம்ம அரைச்ச பொடி. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கு. பொடி நல்லா சூப்பராக இருக்குது எல்லாமே. பொடி வந்து நம்ம வீட்டில் இப்போ அரைச்ச பொடி நம்ம அரைச்சி இந்த பொடி வந்து அவ்வளோ ஃபேமஸ். சிம்பிளாக தான் போட்டுருக்கு. 4 ஐட்டம் தான். எப்படி இருக்கு பார்த்தியா? கடையில் கொடுக்குறது சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கலாம். அந்த சாப்பிட்ற அளவுக்கு குறைக்கு அந்த காரம் பொடி எல்லாமே சூப்பராக இருக்கு. பொடியில் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குல்ல. இது இட்லியா தோசையா அப்படி இருக்குது. தட்டு இட்லி. சவுத் இந்தியன் பேன் கேக். பாருங்க மிஸ்டர் எவ்வளோ இட்லி பொடி போட்டாலும் பத்தாது போல. பாதி பொடி போயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்குல்ல. பன் கேக் மாதிரி செமையாக இருக்கு பாருங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ நல்லா கேக் மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா சாப்பிட்டா பாருங்க. பிசு பிசுப்பெல்லாம் வரல. அதுக்கு தான் அந்த கொட்டமுத்து வர்றது, வேறு ஒன்றுமே இல்லை. கொட்டமுத்து வந்து பிசு பிசுப்பு வராமல் இருக்கிறதுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லு. இட்லி மாதிரியும் இருக்கு, ஊத்தப்பம் மாதிரியும் இருக்கு. ஆனால் ஊத்தப்பம் ஒரு சைடு ட்ரையாக இருக்கும் தோசை மாதிரி. இது 2 சைடுமே சாஃப்டாக இருக்கு. பொடி சூப்பர். கடையில் வாங்குறது கூட சிலதெல்லாம் மண் மாதிரி இருக்கும். பொடி டேஸ்ட்டாக இருக்கு. இட்லியும் டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ கிவேவே டைம். இந்த வீடியோவுக்கான முதல் கேள்வி, இட்லி பொடிக்கு என்னென்ன பொருள் சேர்த்து நான் அரைச்சிருக்கிறேன். 2வது கேள்வி, இட்லிக்கு எத்தனை கொட்டமுத்து போட்டு அரைச்சிருக்கிறேன். இதுக்கான பதிலை கீழே இருக்க மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அதில் அனுப்ப தெரியாதவங்க அதுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு உங்களோட பதிலை அனுப்புங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.